ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெட்டர் ஸ்டோரி. எஸ், நம்மளுடைய லக்ஷ்மி பிரியா பர்த்டே வந்து பயங்கரமாக போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு ஸ்பெஷலாக வந்து நம்மளுடைய அசார் வந்து அவங்க செகண்ட் பார்ட் 2 வந்து வீடியோஸை வந்து இன்றைக்கி வந்து டெலிவரி கொடுத்துருக்காரு இல்லையா. ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதில் சுவாரஸ்யமான விஷயங்கள் எப்படி போயிட்டு இருந்தது, கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நான் க்யூட்டாக வந்து இதில் ஷேர் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கு ஒரு பர்த்டே விஷஸ்ன்னு சொல்லி அந்த ஷார்ட் கண்டென்ட்டில் வந்து இந்த கிஃப்ட்டு ஷேர் பண்ணுற மாதிரி அந்த கிளிப்ஸை தான் உங்களுக்கு பேட் பண்ணியிருக்கேன். ஓகே வாங்க டாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே லக்ஷ்மி பிரியாக்குள்ள வந்து டாஸ்க்கு தாங்க. பிகாஸ் அவங்க 2-3 கொஸ்டின்ஸ் எல்லாமே கேட்டுன்னு இருந்தாங்க. ஒரு சின்ன ஹிண்ட்டு, அவங்க எந்த கொஸ்டினுமே சரியாக ஆன்சர் பண்ணலை. அதனால் ஃபுல்லாக அவங்க டாஸ்க் மோடு மட்டும் தான். சரிங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சாத்திகா வச்சு கேட்டாங்க. சாத்திகாவுக்கு எந்த ஹீரோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்மளை எல்பி வந்து சாத்திகா பிடிச்ச விஷயத்துக்கு நாங்கள் ஷேர் பண்ண மாட்டோமே, நிறைய விஷயங்கள் பேசுவோமே அப்படின்ற மாதிரி தான் அவங்களுடைய மைண்ட் வாய்ஸ். ஸோ அதுக்கப்புறம் இல்லடி எங்களுக்கு தலைவர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாயிடுச்சு. அப்புறம் டாஸ்க்கு என்ன பண்ணணும், நீ ஒன்றே தலைவர்கிட்ட அந்த 476 அது வந்து ஜிபே பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி 746 அப்படின்றது ஜிபே பண்ணிடுறாங்க. ஸோ அந்த டாஸ்க்கே நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரவணன் அவரை வந்து கேட்குறாங்க. அவர் வந்து எத்தனை மூவியில் நடிச்சிருக்காரு, எத்தனை பேர் சரவணன்ற நேமில் நடிச்சிருக்காரு, 4ன்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அதுவும் அகைன் அவர் காலில் வந்து அது ஒரு ராங் ஆன்சர். ஸோ ஓகேம்மா அவங்க குரல் கேட்குறோம், நீங்கள் எதனா டாஸ்க் கொடுத்துக்கப்பா அப்படின்ற மாதிரி அவர் போய்ட்டாரு. தேர்ட் ஒன் வந்து நம்மளுடைய சாய் பிரமதா மேம் அவங்களுடைய என்ன பிடிக்கும் டிஷ்ஷஸ் என்ன அப்படின்ற மாதிரி தான். ஸோ சன்செட் பிடிக்கும், லஞ்சில் வந்து வேறு ஒரு ஐட்டம் சொல்கிறாங்க. பட் அவங்க பிரியாணி தான் பிடிக்கும். அவங்களும் டாஸ்க் சொல்லிடுறாங்க, இந்த பொண்ணை வந்து பிரவீன் சார் மாதிரி ஆக்ட் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் சீரியஸாக இருக்கும்போது எப்படி ஆக்ட் பண்ணுவாங்களோ அந்த மூமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் அவருக்கு பிரவீன் சாரோட கொஸ்டினாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கல்யாணம் வெட்டிங் டே வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. இவங்க டிசம்பர் 12ன்றது சூப்பர் ஸ்டார் ரஜினி தான் பர்த்டே அன்றைக்கா அப்படின்னு சொல்லி அதுவும் ராங்கு. தம்பி நீ எனக்கு சார்பாக வந்து டாஸ்க் கொடுத்துப்பா அப்படின்னு. அவளுக்கு அது பனிஷ்மெண்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் லைன் கட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இவர் ஹசாரோ ஓகே நான் உங்களை டைரக்ட் பண்ணுறது ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குஷி படத்தில் விஜய் வந்து அந்த இடுப்பு அதாவது ஜோதிகா இடுப்பு பார்க்க அந்த சீன் வரும் இல்லையா, ஜோதிகா மாதிரி ஆக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை தான் நீங்கள் பார்த்தீங்க பார்க்கலான்னு சொல்லிட்டு அது க்யூட்டாக ரியாக்ஷன் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் நிவீனை பற்றி கேட்க, நிவீனுக்கு அந்த ஆஃப்டர் மேரேஜ் விஜய் கவரேஜ் மேரேஜுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் மீட்டாக வந்து நிவீனை மீட் பண்ணுற சீனில் அந்த கொஸ்டின் ஆன்சர் தப்பு, லொக்கேஷன் ஏதோ சொல்கிறாங்க படுன்னு சொல்லிட்டு பொண்ணு ஷூட்டிங் எடுத்தாங்க அப்படின்ற அந்த விஷயத்தையும் ஷேர் பண்ணாங்க. பட் நிவின் லைன் வந்து அதுவும் தப்பு, அவங்கள வந்து டாஸ் பலூன் ஊத சொல்லி வெடிக்க வைங்க தம்பி அப்படின்னு சொல்லி க்ரீன் கலர் பலூன் ஊத சொல்கிறாங்க. ஊதி முடிச்சு இப்போ நாட் போட தெரியாது, இவருக்கும் தெரியாது அப்படின்னு சொல்லுவோம். நடுநடுவில் ஒரு காமெடி சீன்ஸ்லாம் போகுது. அதுக்கப்புறம் எடிட்டர் அவர் வாங்கி பலூனை டேக் பண்ணி கொடுத்து அதை வந்து அசாரியாக வந்து உடைக்கிற மாதிரி அந்த சீன்ஸ் வந்து கொடுத்து. ஸோ இந்த மாதிரி க்யூட் சக்ஸஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு பர்த்டே விஷயம் சொன்னாங்க. ஸோ ஹாப்பி பர்த்டே அட்வான்ஸ் பண்ணிட்டு அந்த பேபி ஃபர்ஸ்ட் டைமாக அந்த பேபி வந்து விஷுவலில் கொடுத்து அந்த பேபி விஷ் பண்ண மாதிரி காமிச்சிருக்காங்க. அப்புறம் அசார் வந்து அவங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஃபுட்லாம் வச்சு ஒரு கிஃப்ட் ஆம்பர் மாதிரி அவங்க சூப்பராக வந்து கொடுத்தாங்க. அதை வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் தட் கடைசியாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஆஃப்டர் த எஸ்கேவை வந்து அழகாக வந்து ஃபோன் கான்வர்சேஷனில் விஷ் பண்ண வச்சது அசார். ஸோ இந்த க்யூட் செக்ஷன் தான். ஸோ எல்பி மேமுக்கு இந்த மூமெண்ட்ஸை வந்து அவர் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஹாப்பியான வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருக்காங்க. நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நம்ம மெட்ரோ ஸ்டோரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டு இருக்கும். தேங்க்யூ.